ஹரே ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 22. ரேதோ தாக புத்ரா நயதி நரதேவ யமக்ஷயாத் த்வம் சஷ்ய தாத்தா கர்ப்பஸ்ய சத்யம் ஆக சகுந்தலா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ரேதாக தா விந்தை பாய்ச்சுபவன், புத்திர அந்த மகன், நயதி காப்பாற்றுகிறான், நரதேவ அரசே துஷ்மந்த மகாராஜனே, காமக்ஷயாத் யமராஜனின் தண்டனையிலிருந்து அல்லது பிடியிலிருந்து, த்வம் நீ ச மேலும் அஷ்ய இச்சிறுவனை, தாதா படைத்தவன், கர்ப்பஸ்ய கர்ப்பத்தின், சத்தியம் உண்மையை, ஆக கூறுகிறாள் சகுந்தலா உன் மனைவியான சகுந்தலா. டிரான்ஸ்லேஷன். துஷ்மந்த மகாராஜனே, எவன் விந்தை பாய்ச்சுகிறானோ அவனே உண்மையான தந்தையாவான். அவனுடைய மகன் அவனை யமராஜனின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிறான். இந்த சிறுவனை உண்டு பண்ணியவன் உண்மையில் நீதான். சகுந்தலை இங்கே உண்மையைத்தான் பேசுகிறாள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அசரீரி வாக்கை கேட்டதும் துஷ்யந்த மகாராஜா தன் மனைவியையும் மகனையும் மனதார ஏற்றுக்கொண்டார். ஸ்மிருதி சாஸ்திரம் பின்வருமாறு கூறுகிறது. புன் நாம்னா நரகாத் யஸ்மாத் பிதரம் திராயத்தே சுதக தஸ்மாத் புத்திர இதி புரோக்தக ஸ்வயம் ஏவ ஸ்வயம்புவா. புத் என்ற நரகத்தில் தந்தை தண்டனை பெறுவதிலிருந்து மகன் அவரை விடுவிக்கிறான். இதனால் அவன் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த நியதியின்படி தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது புத்திரனானவன் தன் தந்தையைத்தான் விடுதலை செய்கிறானே தவிர தாயை அல்ல. இவ்வாறாக வேத இலக்கியத்தில் விவாகரத்து என்பதே கிடையாது. ஒரு மனைவி தன் கணவனிடம் எப்போதும் விசுவாசமும் பதிபக்தியும் கொண்டிருக்கும்படி பயிற்சி அளிக்கப்படுகிறாள். ஏனெனில் ஒரு வெறுக்கத்தக்க பௌதீக சூழ்நிலையிலிருந்து விடுதலையடைய இது அவளுக்கு உதவியாக இருக்கும். புத்ரோ நயதி நரதேவ யமக்ஷயாத் என்று இந்த ஸ்லோகம் தெளிவாக கூறுவது போல, புத்திரன் யமராஜனின் காவலிலிருந்து தன் தந்தையை காப்பாற்றுகிறான். அது புத்ரோ நயதி மாத்தரம். புத்திரன் தன் தாயை காப்பாற்றுகிறான் என்று ஒருபோதும் கூறவில்லை. வித்தளிக்கும் தந்தைதான் விடுவிக்கப்படுகிறார், கிடங்கின் அதிகாரியான தாயல்ல. ஆகவே கணவனும் மனைவியும் எந்த சூழ்நிலையிலும் பிரியக்கூடாது. ஏனெனில் ஒரு வைஷ்ணவனாக தங்களுடைய புத்திரனை அவர்கள் வளர்த்து வருவார்களானால் அத்தகைய ஒரு மகனால் தன் பெற்றோர்களை யமராஜனின் காவலிலிருந்தும் நரக வாழ்வில் தண்டிக்கப்படுவதிலிருந்தும் காப்பாற்ற முடியும். பதம் 23. பிதரி உபரதே சோ அபி சக்கரவர்த்தி மகாயஷா மகிமா கீயதே தஷ்ய ஹரேரம்ச புவோ புவி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிதரி அவரது தந்தை, உப்பரதே இறந்ததும், அந்த அரசரின் மகன், அபி கூட, சக்கரவர்த்தியாக, மகாயஷா மிகவும் புகழ்பெற்ற, மகிமா மகிமைகள், கீயதே பாடப்படுகின்றன, தஷ்ய அவரது, ஹரே பகவானின், அம்சபுவ ஒரு அம்சமாவார், புவி இவ்வுலகில். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார். துஷ்யந்த மகாராஜா மண்ணுலகை விட்டு பிரிந்ததும் அவரது மகன் 7 தீவுகளுக்கும் உரிமையாளராக உலகச் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டார். அவர் இந்த உலகில் பகவானின் ஒரு அம்சமாக குறிப்பிடப்படுகிறார். பர்பட். ஸ்ரீமத் பகவத்கீதை 10.41 பின்வருமாறு கூறுகிறது. யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். அசாதாரணமான சக்தியை பெற்றுள்ள எவரும் பகவானின் ஐஸ்வர்யத்தின் ஒரு சிறு பிரதிநிதியாக கருதப்பட வேண்டும். ஆகவே துஷ்யந்த மகாராஜனின் மகனும் உலக சக்கரவர்த்தி ஆன போது இதே முறையில் புகழப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 22, 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.